இவருடைய போக்கு எப்படி இருந்ததுன்னா, நடிகர் விஜய், சீமான், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 3 பேரும் இணைச்சா நமக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். அவங்க ஒரு 4-5 நாள் பார்த்தாங்க. இவர் மறுபடியும் பல்ட்டி அடிச்சிருவாருன்னு சொல்லி அங்கிருந்து நேரம் அமித்ஷா வந்து எடப்பாடியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அழிச்சு போயிட்டாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பிரிந்த சக்திகள் ஒன்றிணையாமல் தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 4-5% வாக்குகள் எடப்பாடிக்கு எதிரான மனநிலையோடு வாக்குச்சாவடிக்கு இரட்டைலைக்கு வராவிட்டால் எப்படி வச்சு சாத்தியம்? எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெட்டை தான். எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகலாம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவோடும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததால் மட்டுமே அவரால் முதலமைச்சராக தொடர முடிந்தது. திரு செங்கோட்டையனுடைய அரசியல் அறிவு, அரசியல் அனுபவம், அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருடைய அரசியல் பயணம், அதுல 100% கூட எடப்பாடிக்கு இல்லை. ஏங்க, சிறுவம்பாளையம் கிராமம், அவர் பிறந்த கிராமம், ஒரு வார்டுல அதிமுக தோக்குது. என்ன அவர் செல்வாக்கு மிக்க தலைவர்? திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அறிவிக்காமல் அந்த அமைச்சரவையில் இருந்த பெஞ்சமினை முதலமைச்சர் அறிவிச்சுட்டு போயிருந்தா அவர் இன்னைக்கு ஆளுமிக்க தலைவர் வந்து பாருங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் முதல் தர்ம யுத்தத்தில் இருந்த அவ்வளவு பேரையும் பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாருங்க. ஆனா என்னன்னா சார், இப்போ செங்கோட்டை நீங்க கொங்கு மண்டலத்துல எஸ்பி வேலுமணிக்கு இருக்கிற ஃபேஸ் வேல்யூ கூட செங்கோட்டையனுக்கு இருக்கு. எடப்பாடி எது நீங்க சொல்ற மாதிரி பவர் கிடைச்சாலும் அவரை ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிட்டாரு இல்ல. செங்கோட்டையன் அதை பண்ணாமையே திரும்ப செங்கோட்டையன் பவர்ஃபுல் தான். கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள பவர்ஃபுல்லா இருந்துட்டு போங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இபிஎஸ் தான் பவர்ஃபுல். தமிழ்வாசனையர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு தேநீர் விருந்து கொடுத்திருக்காரு எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும். அதுல ஒரு 4 பேர் அதுல புறக்கணிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா செங்கோட்டையன் இல்ல. தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடியும் ஒரு விழாவை செங்கோட்டையன் இதே மாதிரியே புறக்கணிச்சிருந்தாரு. ஆனா இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஏன் செங்கோட்டையன் தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருக்காரு? கூட்டணி சேர்ந்துட்டாங்க, எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க, கை தூக்கியாச்சு, வலிமையா தேர்தல் எதிர்கொள்ளணும், செங்கோட்டையன் ஏன் குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு? இல்லப்பா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இன்றைக்கு ஒரு வலுவான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, என்டிஏ அணித்த அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்தா வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை பொது வெளியில் இருக்கு. ஆனால் திரு செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு தான் அரசியல் தேர்தல் கள நிலவரம் தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய சூழல்ல மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை, சரிவை சந்திச்சிருக்கு. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் 15 தொகுதிகள்ல 3வது இடம், 7 தொகுதிகள்ல கட்டுத்தொகை இழந்திருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதியில பார்த்தீங்கன்னா வெறும் 5000 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறது. இப்ப இந்த சரிவு என்பது இதுவரையிலும் அதிமுக அந்த 52 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு தோல்வி, சரிவாக பார்க்கிறோம். எனவே இந்த கள நிலவரத்தை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்து சொல்லி பிரிந்து கிடக்கிற திரு ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை நாம இணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் கடந்த ஜூலை மாதம் போனாங்க. நம்ம பல பதிவுகள்ல, பல ஊடகங்கள்ல நம்ம பேசியிருக்கோம். இது தொடர்பாக அந்த 6 பேர்ல முதன்மையானவர் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள். கிட்டத்தட்ட அந்த ஜூலை 7ஆம் தேதி 8ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த சந்திச்சு ஒரு 2.5 மணி நேரம் இந்த இருக்கிற சூழல்ல சொல்லியிருக்காங்க. சோர்வடைஞ்சிட்டாங்க தொண்டர்கள். காலமில்லாம இரட்டைலைக்கு வாக்களித்தவர்கள் கூட நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடல. இது ஒரு பெரிய மனச்சோர்வை, தலைமை எடுத்த முடிவை, தலைமை போகிற போக்கு விரும்பாத ஒரு தன்மையா தான் நமக்கு தெரியுது. எனவே கட்சியை ஒன்றிணைப்பது அவசியங்கிறத கருத்தை வலியுறுத்துறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அதை மறுத்திருக்கிறாங்க. மருத்துவரோடு மட்டுமல்ல, இந்த 6 பேர் என்னை சந்தித்து இது போல ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த கருத்து பொய்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு. அது உங்க வேதனை. அன்று முதலே திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடியுடைய போக்கு சரியில்லை, தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார், ஒரு சுயநலவாதியாக இருந்து கொண்டு கட்சியின் நலன்,
கட்சியின் வெற்றி கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதவில்லை. எனவே இவருக்கு நம்ம வந்து ஒரு சரியான புரிதலை உணர்த்தணும் அப்படிங்கிற பார்வை தான் இருந்தது. அதே மாதிரி அந்த விவசாயிகள் மாநாடு நடத்துற போது நிறுவன தலைவர் திரு எம்ஜிஆர் கட்சியை 30 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா படங்களை புறக்கணித்து ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர். நான் என்ன கேட்கிறேன், அவங்க தனியாரா இருக்கட்டும், ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் முன்னாள் முதலமைச்சராக தானே போறாரு. அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்து அதற்கான 3-4 கோடி ரூபாய் ஒதுக்கியது அதுக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதை கூட குறிப்பிடல. அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற உங்க சட்டப்பையில அந்த அம்மா படத்தை வச்சிருக்கீங்க, நீங்க பங்கேற்கிற விழாவில் அது இல்லை என்பது உங்களுக்கு பொருத்தவில்லையா அப்படின்னு தான் அவங்க கேட்கிறாங்க. ஸோ அதனால அதுல இருந்தே ஒரு புறக்கணிப்பு நிலை இருந்தது. அண்மை காலமாக டெல்லியில கொண்டு போய் ஒரு தமிழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி அமையும். அதான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும், இப்போதும் அதுதான் அமைஞ்சிருக்கு. ஆக அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இங்க சொல்லணும். அதை ஏற்கனவே 2024 ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் முயற்சித்தோம், முடியவில்லை. இப்போது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அந்த திமுக அணிக்கு இணையான வலுவான கூட்டணி அமைய வேண்டும். அது தற்சமயம் என்டிஏ தான் அப்படிங்கிற கருத்தை நீங்க அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கணும், சொல்லல. இவருடைய போக்கு எப்படி இருந்ததுன்னா, நடிகர் விஜய், சீமான், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 3 பேரும் இணைச்சா நமக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும், என்டிஏ வேண்டாம், ஏற்கனவே நாம அது தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வர்றோம், தொடர்ந்து தோல்வி தழுவுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்திற்கு வந்து அந்த முயற்சியை மேற்கொண்டதுனாலதான் டெல்லி தூக்கிட்டு போய் உட்கார வச்சு ஒப்பந்தம்னு சொல்லிட்டான். அங்கிருந்து அனுப்பினதுக்கு பிறகு கூட இவர் நான் மக்கள் பிரச்சனை தான் பேசினேன், ஆபீஸை பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சால்ஜாப்புகளை சொன்னார். அவங்க ஒரு 4-5 நாள் பார்த்தாங்க, இவர் மறுபடியும் பல்ட்டி அடிச்சிருவாருன்னு சொல்லி அங்கிருந்து நேரம் அமித்ஷா வந்து எடப்பாடியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அறிவிச்சுட்டு போயிட்டார். அதன் பிறகாவது அதிமுக பாஜக என்டிஏ அணியோடு கூட்டணி அமைத்த இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. வருகிற 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். கூட்டணி ஆட்சி என்பதற்கு இடமே இல்லை. இந்த கருத்தை சொல்லியிருக்கணும்ல, அன்றைக்கு சொல்லல, மறுநாள் சொல்லல, அமித்ஷா போனது அந்த கருத்தை சொல்ற இந்த போக்கு இருக்குல்ல, இது கட்சியினர் முன்னணி மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியினுடைய உச்சகட்டமாக தான் ஒருத்தரும் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க, குழப்பத்துல. ஆனா என்னன்னா சார், இப்போ இந்த கூட்டணி உறுதியாகிறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் டெல்லி போனாரு, நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரு அப்படின்லாம் சொன்னாங்க, ஹோம் மினிஸ்டர் சந்திக்க போனாருன்னு சொன்னாங்க. எல்லாமே இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களுக்கு தான் போனாரு. ஆனா இப்பதான் கூட்டணியே உறுதியாயிடுச்சு, அப்புறம் இன்னும் ஏன் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காருங்கிறது தானே இயல்பான வர கேள்வி. நிச்சயமாக கூட்டணி உறுதியாகி விட்டது, கூட்டணி வெற்றி பெறணும்ல. வெற்றி பெறுவதற்கு பிரிந்து கிடக்கிற அதிமுகவின் சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். செங்கோட்டையன் சேர்த்துக்கணும்னு சொல்றாரு. செங்கோட்டையன் அதை சொல்றார், வலியுறுத்துறார். இணைந்தால்தான் நாம தென் மாவட்டங்கள், 2 மாவட்டங்கள்ல கணிசமான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதுல அவர் முழுமையான உடன்பாட்டோடு இருக்கிறாரு. அதுதான் நான் தொடக்கத்தை சொன்னேன். அது 6 பேர் அந்த கருத்தை வலிமையாக வலியுறுத்தியது அவர் தான். நிலைமை வந்து நமக்கு சாதகமாக இல்லை. கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் செங்கோட்டையன் உட்பட பலருக்கும் இருக்கு. உண்மையிலேயே செங்கோட்டையன் வலியுறுத்துறாரு சரி, ஆனா அது சேர்ந்தாதான் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூவ்ன்றது 24 தேர்தல நீங்க கணக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனா 21 தேர்தல பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு 1% தான் வாக்கு. சோ சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக இன்னும் பலமா தான் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அங்க வந்து ஏன்னா அவங்க போன வாட்டி கொஞ்சம் கூட்டணியில முரண் பிளஸ் யாரு வந்து பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுல ஒரு சிக்கல்னு ஒரு வியூகம் இல்லாம ஒரு தேர்தல் சந்திச்சதுனால அந்த தோல்வியா தான் அதை நம்ம பார்க்க முடியும். சேர்ந்துட்டா மட்டும் நமக்கு வெற்றி கிடைச்சிருங்கிறது செங்கோட்டையன் சொல்றது என்ன உத்தரவாதம் இல்ல? செங்கோட்டையன் உட்பட நான் குறிப்பிட்ட அந்த 6 பேர், அதை தாண்டி இன்றைக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்களே ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் நேரடியாகவே இந்த தலைவர்களை சந்திச்சு சொல்றாங்க, இந்த முறை கட்சி ஒருங்கிணையாவிட்டால் எங்களுக்கு சீட்டே வேண்டாம், நாங்க போய் ஓட்டு கேட்க முடியாது. நீங்க தென் மாவட்டங்கள், தென் மாவட்டம், கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலத்திலேயே அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அமனர்ஜன் வெளிப்படையாவே சொன்னார்ல, கட்சி ஒன்று சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மனப்போக்கு என்பது ஒரு 10-20 எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறது. இந்த எடப்பாடியை சந்தித்து கட்சியை ஒற்றுமைக்காக வலியுறுத்தி அந்த 6 பேரை ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் சந்திச்சு சொல்றாங்க, எப்படியாவது சேர்த்துருங்கண்ணா, போக முடியல தொகுதிக்கு, நீ எங்க இருக்கிற, இபிஎஸ்டியா, ஓபிஎஸ்டியா, டிடிவிட்டியா, சசிகலாட்டியா இருக்குன்னு கேட்கறாங்க நிர்வாகிகளை அப்படின்னு. இவங்க வலியுறுத்திய போது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு,
ஏன்னா அவங்களுக்கு செல்வாக்கு சக்தி இருந்ததுன்னா இங்க இருந்து யாராவது ஒரு கிளைச்செயலாளர் போனாங்களா, உண்மைதானே. நகர பொறுப்புல Fact யாராவது தானே. போனாங்களான்னு கேக்குறாங்க. ம். அப்ப இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ரத்தன சொன்னாங்க, செங்கோட்டையன் உட்பட. ஆமா, உண்மைதான். நாம் போட்ட நிர்வாகிகள் 100% நம்மிடம் இருக்கிறார்கள். ஆனால் நம்மிடம் வாக்காளர்களை கொண்டு சேர்க்கும் பணியில் இவர்கள் ஈடுபடல. ம். கட்சியினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. அப்போது இந்த ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் வாக்களிப்பார்கள், தொண்டர்கள் உற்சாகமா களப்பணியாற்றுவார்கள், உண்மைதான். ஓகே. ஆனால் களத்தில் இரட்டை இலை சின்னம் இருக்கிற பொழுது காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்த கட்சியினுடைய அடிப்படை கார்டு ஹோல்டர் இருக்காங்க, வெறும் தேர்தல்ல ஓட்டு போடுறது மட்டும்தான் அவனுடைய கடமை. எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, பதவி பொறுப்பு இல்ல. அவனே போகல அப்படின்னு சொன்னா கட்சி தலைமை எடுத்த முடிவு சரியானது இல்லை. 33 வேட்பாளர் 30 வேட்பாளர் பக்கத்து ஊருக்காரருக்கு தெரியல. நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு பஞ்சாயத்துல வார்டு தேர்தலை நிக்க வேண்டிய ஆட்களை கொண்டு போய் களத்துல இறக்குறீங்க. அப்ப இவர் வெற்றி சாத்தியமில்லை என்று இத நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கேன். அந்த நிர்வாகிகள் கூட்டம், ஐடி நிர்வாகிகள் கூட்டத்துல, அதுக்கு முன்ன நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல பேசுறப்போ, கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்க யாரும் விசுவாசமா இல்ல, சோரம் போயிட்டீர்கள் பல பேர், அதனாலதான் இந்த நம்ம சரிவு பின்னடைவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். 10 மணி 11 மணிக்கு மேல பூத்லயே ஆள் உட்கார்றாங்க, பல இடங்கள் எனக்கு புகார் வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஏறத்தாழ 10% வாக்குகளை நாம் இந்த தேர்தலில் இழந்திருக்கிறோம் சொல்லியிருக்கேன். அப்ப 10% வாக்குகளை நீங்கள் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதை விட இருக்கிற வாக்காளர் இருக்காங்கல்ல, மத்திய மண்டலம், 2ஆம் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குங்கிறத அமமுக நிரூபிச்சது. கடந்த 2021 அமித்ஷா கேட்டார்ல, 15 தொகுதி கொடுங்க பாஜக, நாங்க அவரை அகாமடேட் பண்றோம். 42 சட்டமன்ற தொகுதிகள்ல அமமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று ஐபி, எங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மத்திய உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இருக்குன்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, மாநில உளவுத்துறை ரிப்போர்ட்டும் நாம் தனியார் ஆய்வு நிறுவனம் நடத்துறதுலயும் வெற்றி வருவோம், ஆட்சிக்கு வருவோம் சொன்ன உடனே அவருடைய விலைக்கு போயிட்டார். சரி, அமித்ஷா முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த நிலை தொடர்கிறதுங்கிறது தான் யதார்த்தம். நீங்க ஒரு ராமநாதபுரத்துல ஒரு 12 நாட்கள்ல ஒரு பலாப்பழம் சுயேட்சை சின்னத்தை வச்சுட்டு ஒரு 3,42,000 ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குல்ல ஓபிஎஸ்க்கு. அது பரவலா எடுத்துக்கங்க, 10% இல்ல, 2%, 4%. அப்படி இருந்தால் கூட வெற்றி சாத்தியம் இல்லையில. ஆனா இது திரும்பவும் எடப்பாடி தரப்புல என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்கன்னா, இது எல்லாமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல், அதாவது யாரு பிரதமர், மோடியா ராகுலாங்கர்ல, நாங்க எடப்பாடியை வந்து பிரதமரா முன்னிறுத்தணும், பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டோம். அந்த மாதிரியான ஒரு வியூகத்துல இருக்கிற பிழைதானே தவிர, அதனால வாக்குகள் ராகுலுக்கும் மோடிக்கும் போயிடுச்சே தவிர, சட்டப்பேரவைன்னு வந்துட்டா அவன் ரெட்டலைக்கு கண்ணை மூடிட்டு இந்த வாக்குகள். அதுதான் நான் சொல்ல வரேன். சட்டப்பேரவை என்று வந்துவிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக களமாற்றுவார். அந்த தீவிரமாக களமாடக்கூடிய அவர்களுக்கு வெற்றி சாத்தியம் என்கிற எண்ணமும் உணர்வும் எப்போது வரும் என்றால், பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணையால் தான். அது ஏன் அப்படி வரணும் அதுதான் சொல்றேன். இன்றைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 6-7% திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்களுக்கு தென் மாவட்டங்கள்ல அந்த பகுதிகளில் செல்வாக்கு இருக்கிறது. அது வாக்களிக்கிற போதுதான் தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5% போட்டதுனால அங்க இருக்கிற தென் மாவட்டங்கள்ல இருக்கிற கிட்டத்தட்ட அந்த முக்குளத்தூர் உட்பட 106 சமுதாயம் எதிரான மனநிலை. இன்றும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்களை புறக்கணித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்கிற மனப்போக்கு அங்க இருக்கு. நீங்க கட்சியில நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள், இன்றைக்கு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள் சொல்றாங்க கட்சியை ஒண்ணு சேருங்க அப்படின்னு. கட்சி கார்டு விநியோகிக்க போன போது ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, விவி ராஜன் செல்லப்பா போற போது, எப்பா கட்சியை ஒண்ணு சேர்த்துட்டு வாங்கப்பா, அப்பதான் நாங்க ஓட்டு கேட்டு போக முடியும் என்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அந்த 6% வாக்க நீங்க சொல்ற முன்குழுத்துறை அந்த ஓட்டு போடலன்னு எடுத்துக்கிட்டா கூட, அதை திரு ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு இவங்களெல்லாம் வச்சு அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. நிச்சயமா முடியாது. நிச்சயமா ஒரு ஐகான் இருக்குல்ல, அடையாளம் என்பது. இவங்களும் மாவட்ட செயலாளர்கள் தான், அந்த தொகுதியோட முகங்களா தானே இவங்களும் இருக்காங்க. இல்ல இப்போ நேற்றைக்கு நடைபெற்ற அந்த சட்டமன்ற கூட்டத்துல கூட அவர் சொல்லியிருக்காரு, ஒரு சில தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கேட்கும், நீங்க வெற்றி பெற்ற தொகுதிகளை நாம அதை தர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், எனவே வேறு தொகுதி பாருங்கள், உங்க வெற்றிக்கு நாங்க நிச்சயமா பாடுபடுவோம் என்கிற பொழுது இந்த கருத்தை அங்கு பங்கேற்ற ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க. எப்படியாவது ஒண்ணு சேர்த்துட்டோம்னா நம்ம போறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு, அதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல அவரு சேர்க்க மாட்டாரு, இல்ல இபிஎஸ் எப்படி சேர்க்க போறது இல்ல. அப்புறம்
இல்ல அப்படி சேர்க்காவிட்டால் எழுதி வச்சுங்க, 2026 தேர்தலில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிடும். ம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பிரிந்த சக்திகள் ஒன்றிணையாமல் தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. என்னுடைய 52 54 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தில் புரிதலில் 52 ஆண்டுகள் 1972 இருந்து நான் அதிமுகவோட பயணித்து வருவேன் என்கிற முறையில இதை நிச்சயமா சொல்றேன். நீங்க நான் பல பதிவுல சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். 137 ஓட்டுல டி நகர் சத்யா கிட்டத்தட்ட 28 தொகுதிகள்ல வெறும் 400 ஓட்டு 300 ஓட்டு 160 ஓட்டு இந்த மாதிரி போயிருக்கு. அப்ப ஒவ்வொரு கிராமத்திலும் இவருடைய ஆதரவாளர்கள் 100 பேர் 200 பேர் இருந்தா கூட ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு 4000 ஓட்டு வந்துடும். வெற்றியின் சதவீதம் நீங்க சொன்னீங்கல்ல, அண்ணா திமுக திமுக ஒரு 1.5% 3% வரைக்கும் ஒரு 4-5% வாக்குகள் எடப்பாடிக்கு எதிரான மனநிலையோடு வாக்குச்சாவடிக்கு இரட்டைலைக்கு வராவிட்டால் எப்படி வெற்றி சாத்தியம்? அது முடியாது என்பதுதான் கட்சியினுடைய எல்லோருடைய கருத்தாக்கம் இருக்கு. இப்ப இன்னொரு தகவலையும் சொல்றேன். இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள்ல தொகுதி வாரியாக பதிவான வாக்குகள் எடுத்தா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல கட்டுத்தொகை போயிருக்கு. சட்டமன்ற அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சில 10 தொகுதி தான் வெற்றி பெற்று, 10-11 தொகுதி தான். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் வந்திருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட நாடாளுமன்ற தேர்தல் அது யார் பிரதமர் என்பது இதை தாண்டி அதிமுக அங்கே களத்தில் இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் இருக்கிறதுன்னா ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் தன் உயிரை கொடுத்து அது வெற்றிக்காக பாடுபடுவான். யார் பிரதமர் என்னன்னு இல்ல, வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். இன்றைக்கும் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை, இது 3 தான் அதிமுகவுடைய வெற்றி சூத்திரம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலை தான். எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகலாம் இல்ல. 4 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவோடும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததால் மட்டுமே அவரால் முதலமைச்சராக தொடர முடிந்தது. கரெக்ட் சார். ஆனா என்னன்னா, இப்போ இவங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணா கூட அவர் லீடர் கிடையாது, ஒரு மாவட்ட செயலாளர் அந்த பகுதியில இருக்காரு. அந்த ஸ்டேஜ்ல தான் அவரை பார்க்கணுமே தவிர அவருக்கு இவ்வளவு ஒரு ப்ரொஃபைல் எல்லாம் தேவையில்லை. பிளஸ் அவர் யாரோட எல்லாம் பேசுறாரோ அவங்களுக்கு வேலை வெட்டி இல்ல, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது. நேரடியாவே திரு கே பி முனுசாமி அவர்கள் எல்லாம் விமர்சிக்கிறாரு. எல்லாரும் அவங்க வேலையை பாருங்கன்றாரு. வைகை செல்வன் செங்கோட்டையன் இதெல்லாம் ஏன் பிரஸ் மீட்ல பேசுறாரு, உள்ள வந்து பேச வேண்டியதானா அப்படின்னு வெளிப்படையா விமர்சிக்கிறாங்க. சோ இதுல செங்கோட்டையன் கட்சிக்குள்ள ஹோல்டே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அவரை நம்ம ஊதி பெருசாக்கிறோமோ இல்ல. திரு செங்கோட்டையனுடைய அரசியல் அறிவு, அரசியல் அனுபவம், அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருடைய அரசியல் பயணம், அதுல 100ல 10% கூட எடப்பாடிக்கு இல்ல. எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், எடப்பாடி அவர்களை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியதால் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகார பலத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், எங்க சிறுவம்பாளையம் கிராமம், அவர் பிறந்த கிராமம், ஒரு வார்டுல அதிமுக தோக்குது. என்ன அவர் செல்வாக்கு மிக்க தலைவர்? திரு செங்கோட்டையனை ஒப்பிடுகிற பொழுது செங்கோட்டையனுக்கு ஒரு முதன்மை பொறுப்பு, கட்சியின் பொதுச் செயலாளர் போனா ஒட்டுமொத்த அதிமுகவை தாண்டி பொதுமக்களுடைய ஆதரவு அவர் இருக்கும். அவருடைய அரசியல் பயணம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்கார். அவருடைய அணுகுமுறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சாதாரண குக்கிராமத்தில் இருக்கும் கூட செங்கோட்டையன் யார் என்று தெரியும். ஏன்னா தமிழ்நாடு பூரா செல்வி ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு கிளை செயலாளர் அந்தந்த பகுதியில் இருக்க ஒன்றியம் நகரம் பொறுப்புகள் இருந்த அத்தனை பேருக்குமே செங்கோட்டையனை தெரியும். அன்றைய தினம் நான் சொல்றேன், இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அறிவிக்காமல் அந்த அமைச்சரவையில் இருந்த பெஞ்சமினை முதலமைச்சர் அறிவிச்சுட்டு போயிருந்தா அவர் இன்னைக்கு ஆளுமை மிக்க தலைவர் வந்திருப்பாருங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வந்துட்டாரு. கரெக்ட், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாலும் தனிப்பட்ட முறையில அவருக்கு இல்லை என்பதை நான், ஆனா அதிகாரம் போனதுக்கு அப்புறமும் கட்சி அவர்கிட்ட ஹோல்டர்ல நிக்கிறாங்களே எல்லாரும். அதான் சொன்னேன் தொடக்கத்துல, தன்னுடைய அதிகார பலத்தையும் வெளிப்படையா பேச முடியாது, அதிகார பலத்தையும் இன்னும் கூடுதலா பணபலத்தையும் பயன்படுத்தி திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் முதல் தர்ம யுத்தத்தில் இருந்த அவ்வளவு பேரையும் பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாருங்க. நான் ஆதாரபூர்வமா சொல்றேன். அரசியல் அதெல்லாம் சாமர்த்தியம் தானே, அதுதான் சொல்ல வர்றேன். நீங்க ஒரு அரசியல்ல ஒரு பண்புமிக்க ஒரு அமைதியான ஒரு பெருந்தன்மையான போக்கு உள்ள ஒருத்தரை முற்றும் முழுவதுமாக புறக்கணித்து விட்டு துரோகம் செய்வதை சாமர்த்தியம் என்று இந்த அரசியல் களம் கருதுவதால் தான் அது.
தன்னை முதலமைச்சராக அடையாளப்படுத்திய திருமதி சசிகலா அவர்களே. யார் அந்த சசிகலா? கட்சிக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்றால், பொதுவெளிகள்ல வாக்காளர்கள் மத்தியில, கட்சியின் உணர்வு மிக்க தொண்டர்கள் மத்தியில இன்னும் அதிருப்தி இருக்கு. மாநில நிர்வாகிகள், சில மாவட்ட செயலாளர்கள், சில எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இவங்கெல்லாம் இவரோட இருந்தாங்க. 4.5 ஆண்டுகள் அவர் பயணப்பட்ட போது அவரால் பலனடைந்தவர்கள். ஆனால் அதை தாண்டி லட்சக்கணக்கான, ஏன் கோடிகளை தாண்டி இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்தால் மட்டுமே திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய வெற்றி சாத்தியம் என்று கருதுகிறார்கள். அதற்கான முன்முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா இந்த ஏப்ரல் மே மாதமோ அல்லது ஜூன் மாதத்துக்குள்ள அது நல்லது நடக்கும் என்று. ஆனா என்னன்னா சார், இப்போ செங்கோட்டை நீங்க கொங்கு மண்டலத்துல எஸ்பி வேலுமணிக்கு இருக்கிற ஃபேஸ் வேல்யூ கூட செங்கோட்டையனுக்கு இல்ல சார். நம்ம யதார்த்தத்தை பார்ப்போம் சார். நீங்க அவரோட அரசியல் அனுபவத்துல இருந்து பேசுறீங்க. ஆனா களத்துல என்ன இருக்கு? எஸ்பி வேலுமணி ஆர்கனைஸ் பண்ற மாதிரி, அவரு ஒண்ணு இது பண்ற மாதிரி செங்கோட்டையால பண்ண முடியுதா சார்? இப்போ அதாவது அது அவரோட அண்மை காலமாக நம்முடைய செந்தில் பாலாஜியை ஒப்பிடுவாங்க. மிகப்பெரிய கொங்கு மண்டலத்தின் ஜாம்பவானான எஸ்பி வேலுமணிய சாதாரண செந்தில் பாலாஜி வீழ்த்திட்டாருன்னு சொல்லுவாங்க. அரசியலில் நான் சொல்றேன்ல, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பணம் என்று ஆகிவிட்டது. அந்த பணத்தை பிரயோகித்து நீங்க ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னா, நீங்க எஸ்பி வேலுமணி ஒரு கூட்டத்தை கூட்டுறாருன்னு வச்சுங்க, அந்த கூட்டத்தை விடவும் திரு செங்கோட்டையன் ஒரு கூட்டத்தை கூட்டுறாருன்னா அங்க அடிப்படை உறுப்பினர்கள் உட்பட அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் பெரும்பான்மையினர் வந்துருவாங்க. இவரால் ஆதாயம் பெற்ற, எஸ்பி வேலுமணியால் ஆதாயம் பெற்ற ஒரு சிலர் வேணா அங்க வரலாம். ஆனால் நான் குறிப்பிடுகிற கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள், சாதாரண கிளை நிர்வாகிகள் உட்பட இவர் மீது ஒரு அளவுக்கு மீறிய அளவுல ஒரு அன்பும் மரியாதையும் செங்கோட்டையன் மீது இருக்கிறது. நீங்க களத்துல இறங்கி பாருங்க. ஆனா அவரே அவரை ப்ரொஃபைல் பண்ணிக்கவே இல்லையே சார். அவர் அந்த லெவல்லயே தானே இருக்காரு. இப்ப எடப்பாடி வந்து நீங்க சொல்ற மாதிரி பவர் கிடைச்சாலும் அவரை ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிட்டாரு இல்ல. செங்கோட்டையன் அதை பண்ணாமையே திரும்ப செங்கோட்டையன் பவர்ஃபுல் தான். கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள பவர்ஃபுல்லா இருந்துட்டு போங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இபிஎஸ் தான் பவர்ஃபுல். அரசியல் இல்ல, இந்த கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேலே வருபவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அது ஒண்ணு பெரிய அளவுல இல்ல. அந்த பகுதிதான். அவருமே கொங்கு மண்டலம், இவரு கோவை மண்டலம் அளவுலதான் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கும் கொங்கு மண்டலம் எடப்பாடி இன்னைக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு நீங்க அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்கள் பல பேர் 100க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்பு கண்டு, ஆனா உங்களாலதான் முடியும், நீங்க அதை லீட் எடுத்து பண்ணுங்க, கட்சி ஒண்ணு சேர்த்தாதான வெற்றி சாத்தியம் என்ற கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக அவர் வரல, ஆனாலும் தன்னுடைய அதிருப்திய பதிவு பண்ணிட்டு இருக்கார் தொடர்ந்து. அந்த இன்றைக்கு கூட சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் தான் சொன்னார். கடந்த முறை ஆட்சி நடத்திய எதிர்கட்சி தலைவர் தான் சொன்னார். அப்ப அவருக்குள்ள இன்னைக்கு அதை பதிவு இன்னைக்கு அவர் தான் இந்த பள்ளிக்கல்வி, உயர்கல்வித்துறையில மானிய கோரிக்கையை தொடங்கி வச்சு பேசுனது திரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனா அதனால அவருக்கு, திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டர்கள், நிர்வாகிகளிடம் இருக்கிறது. இதை தாண்டி பொதுமக்கள்கிட்டையும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். நீங்க சொன்ன மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, தன்னை பெரிய ஆளா காட்டிக்கவில்லை. அந்த ஒரு ஜபர்தஸ்த், ஒரு தாதா பாலிடிக்ஸ் வந்து திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எல்லாம் வராது. அவர்கள் வளர்ந்த சாமர்த்தியம் இல்லைன்னு இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. அதுதான் சொல்றேன். இந்த சாமர்த்தியம், சாகசம், சாதுரியம், இதுதான் ஒரு ஒரு தலைவனை வந்து பெரிய அளவுல காட்டுது சார். நீங்க யோசிச்சு பாருங்க. கரெக்ட். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி பாஜக தயவுல ஆட்சி நடத்தி இருந்தாலும் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் 73 இடங்கள்ல அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. நீங்க சொன்ன மாதிரி 40 இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 200 வாக்கு 300 வாக்கு தான். அது அதிமுகவுக்கு வந்திருந்தா இன்னைக்கு அதிமுக ஆட்சி 3வது முறை திரும்ப வந்திருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லா எடப்பாடி வந்து அதிமுக வச்சிருந்திருக்காரு இல்ல. அவரோட முகம் தானே தமிழ்நாடு முழுக்க அவருதான சுத்தி வந்தாரு. செங்கோட்டையன் சுத்தி வந்தாரா? இல்ல கட்சியினுடைய தலைமை பொறுப்பு பொதுச் செயலாளர் எடுத்தோன்னே அவர்தான் வரணும். அப்ப இயல்பாக அவருக்கான வாக்குகள் தானே அது. மற்ற தளபதிகளையும் பயன்படுத்தல. அவரு தன்னை மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது. ஒரு தலைமை வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் தளபதிகள் இருக்கணும். தளபதிகள் தான் வலிமையாக இருக்கணும், பாதுகாப்பானவர்கள். அவர்களை யாருமே பயன்படுத்தல. எந்த முக்கிய கூட்டத்துக்கும், முக்கிய முடிவெடுக்கிற கூட்டத்திற்குமே திரு செங்கோட்டையன் உட்பட விவரமானவர்கள் யாரையுமே அவர் பக்கத்துல வச்சுக்கிறார். என்ன சார், கூட கேபி முனுசாமி இருக்காரு, எஸ்டி வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு. கேபி முனுசாமி அவங்க அரசியல் அனுபவம் இல்லைன்றீங்களா? யாருக்கு? கேபி முனுசாமி. அவர் 77க்கு பிறகுதான் வர்றாரு அரசியலுக்கு. 72ல தொடங்கின கட்சியில அவருதான் சார் எடப்பாடிக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்காரு. எல்லா வியூகத்தையும் அவரு தான் வகுக்கிறாரு. அது என்ன வியூகம் வகுத்தாலும் அது வெற்றிக்கான வியூகமா இல்லைங்கிறது இருக்கணும். முதல் தர்ம யுத்தத்தின் போது
திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்னைக்கு அது வலைத்தளங்கள்ல வருது. திரு கே.பி. முனுசாமி எந்த அளவுக்கு உரத்த குரல்ல பேசி அவரை அரசியல் இருந்து அப்புறப்படுத்துதான் என்னுடைய அப்படி சபதம் எடுத்தெல்லாம் பேசினாரு. அதெல்லாம் வேற விஷயம். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்திக்கிறாங்க, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான். இந்த கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் என்று திரு எம்ஜிஆர் சொன்னார். செல்வி ஜெயலலிதா 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்னு சொன்னார். 52 வருஷத்துல கீழே கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதனாலதான் சொல்றாங்க, பிரிந்து கிடக்கிற இந்த அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்காவிட்டால் எதிர்வரும் 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி சாத்தியம். அது வெற்றி சாத்தியப்படாத சூழலில் அதிமுக மீண்டும் ஒரு சரிவை நோக்கு போகும். அதை தூக்கி நிறுத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சக்தி போதாது. உறுதியாக நான் சொல்லுகிறேன். அவர் தலைமையில் அதிமுக இருக்கும். எப்படி இருக்கும்? பாமக, தேமுதிக, விசிக அந்த மாதிரி கட்சி மாதிரி இருக்கும். மீண்டும் வெற்றியை தேடி தரக்கூடிய அதிமுகவை திரு எடப்பாடியால் கட்டமைக்க முடியாது என்பதுதான். சார், இன்னைக்கு அதிமுகவோட முகங்களா நிறைய பேர் இருக்காங்க. எடப்பாடியை ஒட்டி அவருடைய தளபதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கட்சியை ஒருங்கிணைச்சா திரும்ப அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடியில சிக்கிடுங்கிறதான பிரதான நிறைய அதிமுக நிர்வாகிகளுடைய எண்ணமா இருக்கு. ஏன் திரும்ப அந்த குடும்பத்து பிடியில போய் கட்சி சிக்க வைக்கணும்? இல்ல இனி அந்த வாய்ப்பு இல்ல. நான் என்ன கேக்குறேன், செல்வி ஜெயலலிதா மறைந்த உடனே அந்த இரவே இன்றைக்கு இருக்கிற இபிஎஸ், ஓபிஎஸ் உட்பட அத்தனை பேர் வருஷம் நின்று காலில் விழுந்து அம்மா முதலமைச்சர் பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல, இவர்கள் தானே. எங்க அக்கா உடல் கிடக்குது, நான் போய் பதவி ஏத்துக்கிட்டேன்னா அந்த சமுதாயம் என்ன மன்னிக்காது. எனவே அம்மா அறிமுகப்படுத்திய ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்கட்டும், நீங்க எல்லாரும் அவருக்கு ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவர் முதலமைச்சராக ஓபிஎஸ் வந்த உடனே ஒரு வார காலத்துல ஒரு 10-15 பேர் போய் அம்மா அவர் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாரு, தன்னிச்சையா செயல்படுறாரு, கோஷ்டி சேர்க்கிறாருலாம் போய் டெய்லி புகார் அப்பதான் வருது. அப்ப பொதுக்குழு கூடி இந்த அம்மாவை பொதுச் செயலாளராக்கி தீர்மானம் முடிஞ்சு கூட்ட முடியறதுக்குள்ள அவ்வளவு முக்கிய நிர்வாகிகளை இங்க போய்ஸ் கார்டன்ல அதை கொடுத்து கட்சியை மட்டுமே வழி நடத்துறேன் நானு, நீங்க ஆட்சியை பாத்துங்கன்னு சொன்ன பிறகும் டெய்லி போய் புகார் அளிச்சு ஒரு கட்டத்துல அந்த அம்மா சரி ஆட்சியும் கட்சியும் அம்மா மாதிரி நீங்க கொண்டு வரணும். இதே ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கிற அந்த முன்னணியினர், முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளவு பேரும் போனாங்க. கட்சியினுடைய நிர்வாகிகளும் நாங்க பார்த்தோம்ல, வருஷ கட்டி காலில் விழுந்து சொன்னாங்கல்ல. அந்த திருமதி சசிகலா அவர்கள் இந்த கட்சி விரோத நடவடிக்கைகள்ல ஏதாவது ஈடுபட்டாரா? 4 வருஷம் ஜெயில போய் இருந்ததுதான். அதான அவர் பண்ணது. அதுதான் இன்றைக்கு அவருடைய செல்வாக்கு என்பது ஒரு குடும்ப ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு உரிய செல்வாக்கு இல்லை என்பது பொதுவெளிகளிலே தெரியும். இன்னைக்கு நம்ம கடை யதார்த்தம். அவருமே கட்சி ஒன்று சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த நீங்க சொன்ன அந்த சந்தேகத்தை திரு எடப்பாடியே சொல்லியிருக்கிறார். திரும்ப அவங்க வந்தாங்கன்னா பிரச்சனையா, கட்சியை நம்ம ஒன்னா கொண்டு போக முடியாது. இந்த 6 பேரும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்களே தொடருங்கள், கையெழுத்து போடும் அதிகாரம் உங்களிடமே இருக்கட்டும். 2026 முதலமைச்சர் வேட்பாளராக நீங்களே இருங்கள், உங்களையே அறிவிக்கிறோம். இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள் அனைவரும் திரும்ப வரணும், அவர்களுடைய நடவடிக்கைகளை ரத்து செய்து வரணும். புரட்சி தலைவர் அம்மா வழியில அதிமுகவை திமுகவை வீழ்த்தி வெற்றி பாதையில் கொண்டு போகணும் அறிக்கை மட்டும் கொடுங்க. இந்த அறிக்கையை எடுத்துட்டு போய் நாங்க 6 பேருமே திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களை சந்தித்து இந்த நிலைப்பாட்டிற்கு இணக்கமாக அவர்களை சமாதானம் பண்ணி கொண்டு வருகிறோம். நீங்க குறிப்பிட்ட அந்த ஆதிக்கம் இல்லாத நிலையை உருவாக்குறோம் என்று தெரிவித்த பிறகும் அதெல்லாம் முடியாதியா, நான் தான் திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கீங்க, முடியாதுன்னா முடியாதுதான் அப்படிங்கிறார். இந்த பிடிவாத போக்கு இருக்குல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அணுகுமுறை எப்படி, ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டார் சொன்னாரு. தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேறி அவர் மிக கடுமையாக விமர்சித்தார்கள். அவரு நெடுஞ்செழியா, ராஜாராமம், மாதவராஜ் அவ்வளவு பேரையும் கொண்டு கட்சியில முதன்மை பொறுப்பு கொடுக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் அமைச்சராக அழகு பார்க்கிறார். அப்படியே செல்வி ஜெயலலிதாவுக்கு வாங்க, 4 பேர் போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுகன்னு முன்னணிகளெல்லாம் விலகி போய் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர்களை மீண்டும் கட்சியில சேர்த்து அரவணைச்சு, எதற்காக? கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதினார்கள். நீங்க ஏன் இந்த பிடிவாதம் நினைக்கிறீங்க? அதுதான் சுயநலம், முழுக்க சுயநலம். நான் சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்து கட்சியின் பொதுச் செயலாளராகிவிட்டேன். சாதாரண ஒன்றிய நகர பொறுப்பு அமைச்சர் மந்திரின்னு இருந்துட்டு
தமிழகத்தின் ஆகப்பெரிய முதலமைச்சராக இருந்து விட்டேன். இனி கட்சி எப்பாடு எக்கேடு கட்டி போனாது என்ன கட்சி, நான் தான் போய் சொல்றேன். அந்த அதிமுகங்கிற பிடிவாதம் இருக்குல்ல, அந்த பிடிவாதம் தான் எடப்பாடி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நிச்சயமாக காலம் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கும். எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, இனி எப்போதும் உடன்பாடு கொள்ள மாட்டோம், சேர மாட்டோம் என்கிற பிடிவாதத்தை தளர்த்தி கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டாரோ, அதுபோல எந்த காலத்திலும் நீக்கி வைக்கப்பட்டவர்களை சேர்க்க மாட்டேன் என்கிற பிடிவாதத்தையும் தளர்த்தி ஒன்றிணைப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஒன்றிணைத்தால் தான் வெற்றி சாத்தியம் என்பதை காலம் அவருக்கு உணர்த்துகிறேன். இப்ப சப்போஸ் இப்போ தேர்தல் நெருங்க ஒருவேளை இவங்க எல்லாரையும் இணைக்கல, வழக்கம் போல அவங்க வெளியவே இருங்க, உள்கட்சிகள் நாங்க தலையிட மாட்டோம்னு பாஜக ஒதுங்கியே நின்றுட்டாங்கன்னா செங்கோட்டையன் என்ன பண்ணுவார் அந்த சமயத்துல? இல்ல, செங்கோட்டையன் இப்படியே சொல்லிட்டாருல, பொதுச் செயலாளர் தலைமையில கட்சி நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டாரு. அவர் விலகி செல்லுகிற மனப்பான்மை இல்லை, போக்கு சரியில்லை, அதிருப்தி. ஒரு அரசியல் கட்சியில அதிருப்தி இருந்தாலும் கூட கட்சியின் வெற்றி முக்கியம் என்று வருகிற பொழுது உடன்பட்டு போவார். அப்புறம் எதுக்கு முரண்டு பிடிக்கணும்? இல்ல முரண்டு இல்ல, முரண்டு இல்ல, அவருடைய செயல்பாடுகளில் அதிருப்தி இருக்கிறது, அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துறார். அதுபோல அந்த கட்சியை பலவீனப்படுத்தணும் சார். இப்ப நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு அந்த செங்கோட்டையன் கலந்துருந்தாருன்னா நீங்க நம்ம 2 பேரும் பேசிருக்கவே மாட்டோம். ஆனா அவர் அதை அவாய்ட் பண்ணும்போது தேவையில்லாத அவரா ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்காருல்ல கட்சி. இல்ல குழப்பத்தை உருவாக்கல, ஒரு தலைமையினுடைய போக்கு சரியில்லை, அவர் வகுக்கிற வியூகம் என்பது அதிமுகவுக்கு வெற்றி தேடி தராது என்கிற பொழுது அது தன்னுடைய கருத்தை ஆழமா பதிவு பண்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்துவார்ல. ஒரு கட்சியின் தலைமை கட்சியினுடைய வெற்றிக்கு பாதகம் விளைவிக்கிறது என்கிற கருத்தாக்கம் கட்சியினருக்கு வந்தா, அதிமுகவுக்கு வந்தா கட்சி தலைமைக்கே அவன் பாடம் புகட்டுவான். அதற்கு பெரிய உதாரணம் 1996ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதாவை தோத்துட்டாங்க. எவ்வளவு பெரிய வாக்கு வங்கி, எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைமை. ஆனா அவங்க எடுத்த 1996 காலத்துல எடுத்த அந்த முடிவுகள் இருக்குல்ல, அதனுடைய அந்த போக்கு இருக்குல்ல, அது ஒரு அதிருப்தியை, மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துதான். அதே மாதிரிதான் 2024 நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகு கடும் அதிருப்தியும் அந்த கோபமும் திரு எடப்பாடி மீதும் நீரு பூத்த நெருப்பாக இருக்கிறது. விசிறி விட்டா எரிய ஆரம்பிச்சிடும், எரியறதுக்குள்ள அவரு தன்னுடைய நிலைப்பாட்டை. ஆனா என்னன்னா, நீங்க தொடர்ச்சியா இந்த 6% வாக்கு தென் மாவட்டங்கள்ல சிக்கல் 10.5 இந்த பிரச்சனை. ஆனா எடப்பாடி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் ஜெயந்தி விழாவுக்கு போய் கலந்துக்கிறாரு. அங்க அப்பெல்லாம் அவருக்கு அந்த மாதிரியான எதிர்ப்புகள் பெரிய அளவுக்கு வரல. அவரு வழக்கமான போயிட்டு அவருக்கு என்ன அதிமுக பொதுச் செயலாளரா என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டுதான் வராரு. எல்லா அமைச்சர்களும் கூட தான் இருக்காங்க, அந்த சமூக அமைச்சர்கள் கூட இருக்காங்க, முகங்களா இருக்கவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. ஆனா வாக்குகளா வரும்போது அவங்க ஓட்டு போட மாட்டாங்கிறத நம்ம இந்த 2 கான்ட்ரடிக்டா இருக்கே. இல்ல, அதுதான் சொன்னேன். எதிர்ப்பை வெளிப்படையாக காட்டுவது ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. ஒரு சில சச்சரவுகள் இருந்தது. சில நேரங்கள்ல இந்த அமைதியான எதிர்ப்பு இருக்குல்ல, அதுதான் ஆபத்தான எதிர்ப்பு. அந்த அமைதியான எதிர்ப்பு வாக்குச்சாவடியில இரட்டை இலைக்கு எதிராக போகிற பொழுது நிச்சயமா தோல்வி. ஏன்னா புரட்சித்துல எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்துல வெற்றி சின்னம் இரட்டை இலை என்று வேகத்தோடு பாடுபட்டவர்கள் இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. ஒரு உதாரணம் சொல்றேன், வீரபாண்டியிலே ஈரோடு கிழக்குலையும் திமுக உதயசூரியனுக்கு அதிமுக வாக்குகள் போயிருக்கு. 20,000-30,000 வாக்குகளுக்கு மேல போயிருக்கு. திமுக உதயசூரியனுக்கு வாக்களிக்கலாம் என்கிற மனப்போக்கு வர்றதே பெரிய ஆபத்தான விஷயம். செங்கோட்டையன் அதுக்கு பொறுப்பாளர்னு நினைக்கிறேன். யார் பொறுப்பாளராக இருக்கட்டும், கட்சியினுடைய மனநிலை அப்படி மாறி போயிடுச்சுங்க. இந்த 2 தேர்தலையும் புறக்கணித்ததனுடைய விளைவு 50,000 பேர் இரட்டைக்கு உண்டு, பாதி பேர் போயிட்டான் உதயசூரியனுக்கு, கொஞ்சம் பெருசியமானுக்கு அங்க போயிட்டாங்கல்ல. அப்ப அப்படிப்பட்ட திமுகவுக்கு எதிரான ஒரு தீவிர மனப்பான்மையோடு களமாடிய அதிமுகவினர் இப்ப மைண்டா வந்துட்டாங்க. அதிமுக பிஜேபி அளவுக்கு கூட இந்த ஆட்சியை கட்சியை கடுமையாக விமர்சிக்கல, போராட்டம் ஆர்ப்பாட்டம் களத்துல இறங்கல அப்படிங்கிற அந்த பார்வையும் இருக்கு. இரட்டை களத்துல இல்ல, அதனால அவங்க உதயசூரியனுக்கு போட்டாங்க. இரட்டை களத்துல இருந்தா அவங்க இரட்டை தான் போடுவாங்க. அந்த மனநிலை நான் சொல்றேன். திமுக ஒரு தீய சக்தி, ஒரு இருதுருவ அரசியலை கட்டமைத்து எம்ஜிஆர் வச்சிருந்தாரு. சரி, ஜெயலலிதா அவர்கள் ஒரு வன்ம அரசியலே வச்சிருந்தாங்க. கொள்வனை கொடுப்பனை கூட கூடாது. அவங்க கல்யாண வேலை மேடையில போய் ஒரு கட்சி நிர்வாகி போனான்னா மறுநாள் அவனை கட்சி வெளியேற்றுவாங்க. அப்படியெல்லாம் திமுக. ஆக அந்த உணர்வு என்பது மங்கி போய்விட்டது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எனவே அவர்களை மீண்டும் கொண்டு போகணும், வெற்றி பாதை கொண்டு போகணும்னா அது கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே, பிரிந்து கிடக்கிற சக்திகளும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பதுதான் என்னுடைய முழுமையான கருத்து. நன்றி சார், இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சிருக்கிறோம்.